அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 1% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுளில் தற்போதைய ரேட்டை பார்த்தா இலங்கைக்கு 977 ரூபாய் 22%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 11% இருக்குது. இந்த நாட்களில் கூகுளையும் விட ரேட் அதிகமாக தான் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்சுகளில். அடுத்ததா பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் நீங்கள் புதிய எக்ஸ்சேஞ்சுக்கோ பழைய எக்ஸ்சேஞ்சுக்கோ போனாலும் பற்றுச்சீட்டை பேங்க்கை விட்டு எக்ஸ்சேஞ்சை விட்டு வெளியாகி வர்றதுக்கு முன்னாடி பேங்க் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்குதா, ரேட்டு சரியாக விழுந்துருக்குதா எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள், அதுவும் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ஒரு தினார் போன்ற கட்டணங்கள், 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. மற்றபடி பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட்டு வித்தியாசப்பட்டு கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி கட்டணம் 1.25 தினார் தான் அதிகமாகவே அறவிடுறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் சாதாரணமான ரேட் தான், அவங்கள சதக்கணக்கில் தான் குறையுது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தான் 20 ரூபா, 10 ரூபா, 15 ரூபான்னு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையுமே ஒவ்வொரு ரேட்டை கொடுக்குறாங்க. என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இது வரைக்கும் அனலைசிங் தான் நடக்குது. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 338 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 395 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 422 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 451 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்கம் மறுபடியும் அதிகரித்து போகுது. கிட்டத்தட்ட 22.5 தினார் வரைக்கும் வந்துடுச்சு. 22 கேரட். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு அவசிய தேவை இல்லாத பட்சத்தில் விலை கொடுத்து வாங்காதீங்க. பொறுமையாக இருங்க, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குறையுதா மறுபடியும். நாட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியாது, எலக்ட்ரானிக் பொருட்கள். ஏன்னா சிவில் ஐடி அதுக்கு இருக்கணுமே. பயோமெட்ரிக் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாம். அதே போல் கிட்டத்தட்ட 70,000 பேர் தன்னுடைய நிலையை மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி 2023 விட 2024 அக்காமா இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை மறுபடியும் குறைஞ்சிருக்குது. அல் முசாயினியில் நேற்று ப்ரொமோஷன் பண்ணினவரை அலேக்கா தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. இதுக்கு பேசாமல் 1 கிராம் தங்கத்தையே வாங்கிடலாம் போலையே. ஜிலீப் ஷோக்கெல் நற்செய்தி, ஒரு கெட்ட செய்தி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வண்டிகளை கொண்டு போய் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது தானே, இப்போ இந்த குவைத் ஏரியாவில் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடுகளுக்கு பக்கத்துலேயே சில இடங்களில் இந்த 4 கட்டுகளால் ஒரு அறை மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. சிலர் வேலி போட்டிருப்பாங்க, சிலர் அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்துலேயே நீங்கள் வண்டி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காட்சியை பார்த்துக்கோங்க. இந்த விஷுவலை மாற்றி தான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல இப்போ லைட் மாதிரி பற்றி எரியுது. அது எது வெடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது தான் அது. அந்த சரௌண்டிங்கில் இருந்து பல வாகனங்களே தீப்பற்றி எரிஞ்சிருக்குது. அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறது, அது மாதிரி வண்டி நிப்பாட்டி வைக்கிறது தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை
ஆரம்பமாகிட்டே இருக்குது. ஆனால் இப்போதைய சூழலில் தொடர்ந்தும் லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை நோக்கிய தாக்குதலை ஏவுகணைகளை ஏவிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் புள்ளையங்கிள்ளி விட்டு மறுபக்கம் தொட்டிலையும் மாட்டும் இந்த அமெரிக்கா டயர் நக்கிகளை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதில் புள்ளையங்கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுற கதையாக இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிவிட்டு இப்போது F-22 ரக போர் விமானத்தையும் ஃபஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா போர் விமானங்கள் தரையிறங்கக்கூடிய அந்த கப்பலையும் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன ஒரு வில்லத்தனம்! உள்துறை அமைச்சகம் சலுகை காலத்தில் 70,000 குடியிருப்பு மீறுபவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் உத்தியோகபூர்வ தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். 2023 1167 இருந்த குற்ற விகிதம் 2024 முதல் பாதியில் 1016 குறைந்துள்ளது. அப்போ கிட்டத்தட்ட 151 குற்ற செயல்கள் கம்மியாகி இருக்குது கடந்த வருடத்திலிருந்து இந்த வருடத்தை பார்க்கும்போது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17,59,844 பேர் பயோமெட்ரிக் கைரேகையை வைத்தவர்களா என்ற மீள் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகின்றது. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போது நான் தான் சொன்னேன்ல, பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மூக்கு சிந்தினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவு டெக்னாலஜியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பயோமெட்ரிக் செஞ்ச பிறகு எந்த காரணத்தை கொண்டு எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒரே ஒரு கேமராவில் உங்கள் கண்ணை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா போதும், கண்ணை மட்டும் ஜூம் பண்ணிட்டாங்கனாலே போதும், அடுத்த செகண்ட் ஆட்களை அனுப்பி கைது பண்ணிடுவாங்க. அதுக்காகத்தான் பயோமெட்ரிக். அதே மாதிரி இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த நாட்டிலேருந்து நீங்கள் வேறொரு நாட்டுக்கு கூட போக முடியாது, இங்கே ஏதாவது தவறு செஞ்சு பிடிப்பட்டீங்கன்னா. அதெல்லாம் தயவு செய்து கவனம். இதோ உள்துறை அமைச்சகத்தின் உத்தியோகபூர்வ செய்தி தொடர்பாளரின் முக்கிய சில கருத்துக்கள். بعض القضايا من بعض الجرائم، سرقات، مشاجرات وغيرها. تنوعت هذه الجرائم، ولكن نقارنها ب 2023 و 2024 أصبح هناك انخفاض خلال الست شهور الماضية أو النصف الأول من عام 2024 مقارنة ب 2023 من النصف الأول للعام الماضي، من 1100 وشوي إلى 1000 تقريبا. فهذه المقارنة يعني لها أثر في تطبيق الأمن. بالإضافة إلى قطاع الأمن العام، أصبح هناك نظام قطاع الأمن العام الشامل. نظام الأمن العام الشامل هو نظام يعني إلكتروني يخدم جميع مخافر دولة الكويت بجميع مديريات الأمن. ومن مميزات هذا النظام اللي تم العمل فيه، سهل أيضا على مو بس رجال الأمن ولا رجال وزارة الداخلية، سهل على المواطنين والمقيمين. على سبيل المثال، في حال ضبط شخص مثلا دخوله لنظارة مخفر معين، عند الاستعلام عنه من أي شخص يبين متى دخل ومتى طلع وشنو سبب دخوله. مخافر الموجودة في دولتنا الحبيبة الكويت 80 مخفر حالي يعملون و14 على التجهيز. ضبط تقريبا 1686 قضية لجانب المخدرات، من تعاطي، من تجارة، من ترويج. الأمور هذه كلها تم التعامل معها. كذلك أيضا الإدارة العامة للأدلة الجنائية كان لها دور كبير في نظام البصمة البيومترية، اللي كان لها دور في أول شيء نشر هذه عن طريق الإدارة العامة للعلاقات والإعلام الأمني، وحضور عدد كبير من المواطنين والمقيمين، وأيضا قاعدة البيانات اللي تم تحديثها عن طريق هذه البصمة. فتم إنجاز كثير من المعاملات في الإدارة العامة للأدلة الجنائية. அல்முல்லா அல்முசைனி எஜிப்தியர்களுக்கு மட்டும்தான்
ரிவார்டு கொடுப்பீங்களா, கிஃப்ட் கொடுப்பீங்களா, எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு பல வெளிநாட்டவர்களும் ட்விட்டரில் கழுவி ஊற்றினாங்க. அதே மாதிரி விளம்பரமெல்லாம் கொடுக்குறாங்களே, இது எப்படி சாத்தியம், இதுக்கு எந்த ஒரு தண்டனையுமே இல்லையா அப்படின்னு இடையில யாரோ குட்டையை குழப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்னென்னா, தம்பி அலேக்கா தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க உள்ள. السلام عليكم ورحمه الله وبركاته. مع الميزاني مفيش مستحيل ان هبدا بسم الله سنبدا سعاده جديده. انتوا عارفين ان عروض الغول ما بتخلص. مع الميزاني احنا كسرنا الاسعار وعملنا ايه؟ ان احنا دعمنا اول حاجه كان دعمنا مهم جدا لاقتصاد بلدنا اللي هو ايران. النهارده هقول لك تعالى في صرافه الميزاني حول 1000 جنيه 500 جنيه هخش على سحب يومي 10000 جنيه وجايب لك النهارده يا باشا كل اللي عليك لايك وشير وصلي على نبينا زين او لو مسيحي يمجد سيدك هسمعك اللي انت ممكن لا تتخيله. النهارده في سحب على 200000 جنيه. انتوا عارفين بسم الله டிக் டாக் மூலம் ஃபேமஸாக போனவரை கடைசியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ், வீடியோஸ், அதே மாதிரி லைவ் போடுறது, இந்த மாதிரி சில விடயங்களில் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா கடைசியில் பெரிய அளவான அபராதம் செலுத்த வரும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேற்று பயப்புள்ள வீடியோ எடுத்து நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணார். 10,000 என்ன அதுக்கு பேர், பவுண்ட்ஸ், 10,000 பவுண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், எஜிப்தியன் பவுண்ட்ஸ். யார் வின்னர் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற தொழிலைமையிலேருந்து ஃபிங்கர் வச்சு நாடு போகிறாரு. பாருங்கள் நிலைமையை. குவைத் தமிழர்களே, செப்டம்பர் 30 கடைசி நாள். அது என்னடா தமிழர்களுக்கு மட்டும் கடைசி நாள், அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் எப்பயோ? என்னப்பா நீங்கள்லாம் இந்த நியூஸுக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட குறைஞ்சது நேற்று 30 பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே 100க்கு 200 300 பேர் ஒரு நாளைக்கு மெசஞ்சரில் லைனில் நிற்கிறாங்க. அதில் இது தேவைக்கு இல்லாமல் ஒரு 30 பேர் வேறையா. அப்படி போடுற நியூஸை ஒழுங்காக போடுங்களேண்டா. அதிகமாக பேசினாலும் சிலவனுக்கு பிடிக்கிறதில்ல. ஷோட்டாக பேசுகிற பேரில் ஷோட்டா பீம் மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்கானுங்க. அதால் கடைசியில் பாதி பேர் குழம்பிட்டாங்க. நேற்று ஒரு 30-40 பேர் அனுப்பின மெசேஜ் எல்லாமே என்ன செப்டம்பர் 30 முடியுதாம், செப்டம்பர் 30 முடியுதாம். அது குவைட்டுகளுக்கு, அதுதான் இப்போ பெரிய ஆபத்தே. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அதை குவைட்டுகளும் காட்டுங்க. واصلين لغاية الآن 2,500,000 فوق 1,500,000 من مواطنين مواطن ووافد. نعم. المهلة المحددة كانت يعني طرحناها لغاية 30 سبتمبر، وأيضا هذه للمواطنين. للوافدين عامة لغاية 31 ديسمبر. طيب. إن شاء الله. اللي ما طبق ما راح تكتمل معاملاته الخاصة في وزارة الداخلية وأيضا في جميع الجهات الحكومية لحين ما يتم أخذ البصمة البيومترية له. يعني أي شيء يبي يسويه راح يكون on hold. نعم. صح، راح يصير كل النظام مجمد حق كل معاملاته إلى أن ياخذ الخطوة هذه يبصم بصمة بيومترية. وطبعا هذا راح تفيده في جميع يعني خلينا نقول المعاملات، وايضا في جميع الجهات انه خلاص ماشي قانوني ماشي نظامي. ولكن ليس هناك مخالفة مادية. ما في لحد الان ما في اي مخالفة مادية اللي ما بصم. مثل ما قلت لك هي اجراءات راح يكون مثلا ما تنجز معاملة معينة راح يقول لك ان انت مو مبصم ببصمة بيومترية. طبعا البصمة هذه لغاية من فوق 18 سنة، يعني صحيح. تحت 18 سنة ما عليه بصمة بيومترية. பணமும் அனுப்ப முடியாது, ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்களும் வாங்க முடியாது, கடைசியில் வெளியிலேயே போக முடியாது, லைசன்ஸ் ரினுவல் பண்ண முடியாது, புதிய பத்தாக்காவும் அடிக்க முடியாது, பயோமெட்ரிக் ஃபிங்கர் வைக்கலன்னா தானே, அதைத்தானே சொல்ல வர அப்படின்னு நான் கேட்குறீங்க. ஆமாம், ஆனால் யார் நீங்கள் வைக்காமல் விட்டால் இல்லை உங்கள் கஃபீல். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய கஃபீல் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சும்மா போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் 2 நாளைக்கு வைப்பாங்க, அதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டவர்கள்ட்ட தன்னுடைய தொழிலாளர்கள்ட்டே அதை அலட்சியமாக பேசினவங்க இருக்கிறாங்க. இப்போது அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்றது உங்களோட தயவு செய்து உங்களோட நல்ல கொஞ்சம் முகபத்தான குவைட்டிகள் இருந்தால், அதுவும் அவங்க வந்து இந்த மாதிரி பயோமெட்ரிக் வைக்கலைன்னா அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுங்க. அந்த அதிகாரி பேசுகிறது எந்த ஒரு கணக்கும் ஜிஹாத்துல் ஹுக்குமியா யானி என்ன சொல்கிறது, அதுக்கு ஒட்டுமொத்த அரசு அலுவலகங்கள், எந்த ஒரு அரசு அலுவலகங்கள்லையுமே
எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அக்காமா அடிக்கிறதா இருக்கட்டும், பேங்க்குக்கு ஆர்டர் ரினியூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஏதாவது ஒரு மெடிக்கல் கார்டோ இன்சூரன்ஸோ வேறு ஏதாவது ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஏன் வண்டி ஒரு வேளை அடிபட்டு இன்சூரன்ஸுக்காக பேப்பருக்கு போய் நின்றாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவு இக்கட்டான சூழல் இந்த மம்னு சாப்பிட்றதுல விழுந்துட்டாலே. அதே மாதிரி இதில் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, இப்போ நீங்கள் உங்கள் கஃபீல் காசு கட்டலையா, அக்காமா அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு முதல்ல அவர் இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கணும். அப்படி வைக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா அவரால் எந்த ஒரு கணக்கு வழக்குகளுமே முடிக்க முடியாது. பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். இப்போவே கஃபீல்களை உஷார்படுத்துங்க, இல்லைன்னா செப்டம்பர் 30 பிறகு அக்காமாவை அடிக்க முடியாமல் போகலாம். 18 தினார் 990 ஃபில்ஸா, அப்போ 19 தினாரா, 19 தினார் கொடுத்து இந்த குவைத் சுபைதி மீனை வாங்கி தின்றதை விட 1 கிராம் தங்கத்தை வாங்கி வச்சுருவாங்க இந்த வெளிநாட்டவர்கள் யார்ட்டையாவது கையில் அந்த தினார் கிடைச்சா. ஆனால் இன்றைக்கி குவைத்திகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீனாக சுபைதி மீன் மாறி இருக்குது. இதோட தற்போதைய விலை 19 தினார் 1 கிலோ. அட்டேங்க அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் 20-25 தினார் ஆகிரும். இது தட்டுப்பாடாக விலையும் அதிகரிக்கும். அடுத்ததாக ஜிலேப் ஷோக் பகுதிகளில் அதிரடியான சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 பேர் அக்காமா இல்லாதவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 11 விதிமீறல்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது. மற்றும் 60 விதிமீறல்கள், போக்குவரத்து விதிமீறல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 11 கேரேஜுக்கும் சீல் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி போக்குவரத்து விதிமீறல்களும் பதிவாகி இருக்குது 60க்கும் மேலே. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் தொடர் சோதனை. الإدارة العامة للمرور وضعت خطة من قبل أسبوع تم رصد فيها عدد 4 محلات جراجات. طبعا هذه الجراجات غير مرخصة. كذلك العاملين في هذه الجراجات يقومون باستغلال المستهلك طبعا بطريقة غير مشروعة، منه يزاول مهنة الصيانة والسقوط وإصلاحات المركبات. تم رصد عدد 15 مخالف ஒரு பக்கம் இந்த மாதிரி சோதனை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேப் ஷோக் பகுதிகளில் நிறைய இடங்களில் இந்த வாடகைக்கு ரூம் எடுத்து இருந்தவங்க இன்றைக்கி பலவந்தமாக வெளியேற்றப்படுறாங்க. அதுவும் கவர்மெண்ட்டால். ஏன்னா பல பில்டிங்கள் டிமோலைஸ் பண்ண போகிறாங்க, பல பில்டிங்களை ஜிலேப் ஷோக்கில் இடிக்க போகிறாங்க. யாருமே வருட கணக்குக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்காதீங்க இப்போதைய சூழலில், பழைய பில்டிங்கெல்லாம் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இதோ ஜிலேப் ஷோக் பகுதிகளில் அல் ஹப்பாஸ் செய்தி சேவை மற்றும் குவைத்துடைய நீர்வளங்கள் அதிகார சபையின் தொழிலாளர்களான இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஜூஸ் கொடுக்கும். ايزي ما يبي يصير هذا عشان تسوي عروازي 100 كويت. الله يعطيكم العافيه. كافي شافت ابتسامتهم هذا هيك عطاء واجب منا بلا فضل ولا منا ولا حتى بكي يحكى غدا. انا جاي حران لقيتكم بتوزعوا حاجه لله، لازم نقف في البلد دي، بلد خير والله العظيم. انا برتاح في البلد دي اكتر من بلدي، فعلا البلد دي احسن بلد شفتها في العالم. انا اعشق الكويت، انا اعشق الكويت. احنا فكرتنا الليله طال عمرك اللي هي فكره بين غيث التطوعي وفريق الاستجابه، اللي هو اكبر ايس بوكس بالكويت، عباره عن 2000 حبه عصير، 2000 حبه ماي، مع 8000 كيلو من الثلج. الناس حار وتعبان نعطيهم ماي نبرد عليهم. حار واجد هذا زين، هذا يجي بارد. ايه بارد هذا. شنو يقول حق نفرات هنا 100 الله والتالي واعطيه وزاد اعطيه الله. جبنا حمام سباحه تقريبا حوالي فيه تقريبا قريب الطن ثلج و2000 ماي و2000 عصير، ولله الحمد نوزعه في منطقة الجليب على العمالة على قولتهم اللي قاعد تعاني من حرارة الشمس. احنا نبرد عليهم، ومنها مو بس والله انك تعطيه عصير، هم لما تضحك وياه وتسولف وياه على قولتهم تاخذ اجر. شنو شعوري؟ احلى شيء ما ينوصف، لان الشيء هذا اللي انت قاعد تسويه لوجه الله سبحانه وتعالى رقم 1، و2 نقدم حق ديرتنا مثل ما هي قدمت لنا، بس هذا طبعا اللي احنا نقدمه يعتبر قليل بحقها. الاولى طبعا سويناها بمنطقه شويخ صناعيه، حاليا مسوينها بجليب الشيوخ، ونحاول قدر المستطاع. ندري ان يوم الجمعه اخواننا المقيمين يجتمعون هنا اكثر الاوقات، فقلنا ليش ما نبرد عليهم بيوم اجازتهم. شو الفائده من التطوع؟ التطوع عادة يعطي حق الانسان شعور بالراحه والسعاده. والله جدا فخور مع الشباب الطيبه هذه، انا جدا فخور، وان شاء الله طموحنا اعلى باذن الله.
شكرا الخباس، شكرا الشباب الكويتيين أرض الطيب. شكرا ما تقصر مشكور. உண்மையிலேயே இந்த ரோட்டால் நடந்து போகும்போது ஒரு ஜூஸ் வந்து இந்த வெயில் காலத்துக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய ஒரு விடயம். அது வந்து அவங்க நிறையவே சலுகையாக செஞ்சுருக்காங்க. பஸ்ஸுகளுக்குள்ளே ஏறி அங்கே வரக்கூடிய வண்டிகளை நிறுத்தி இந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விடயம். சரி, வாங்க அடுத்த மிக முக்கியமான தகவலை பார்க்கலாம். 300க்கும் அதிகமான விதிமீறல்கள் மற்றும் 80க்கும் அதிகமான படகுகள் மற்றும் ஜெட்ஸ்கையை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க கடலோர காவல் படை. தற்போதைய சூழலில் இந்த வெயில் காலம் அதிகரிச்சிருக்கிறதால நிறைய பேர் கடலோரத்தில் போய் கொஞ்சம் நேரம் கடலுக்குள்ளே குளிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கூல் இல்லாத சீசனில் இந்த கைரானில், அதே மாதிரி சவால் அஹமட் மாதிரி சில பகுதிகளில், கோஸ்டல் பகுதிகளில், கடலோர பகுதிகளில் வந்து இந்த ஜெட் ஸ்கை ஓட்டுநர்கள் இளைஞர்களுடைய தொல்லை மீண்டும் மீண்டும் அதிகரிக்குது. அதே மாதிரி இந்த பழக்க வழக்கம் இந்த ஜெட் ஸ்கையில் ரொம்ப வேகமாக போய் வரதால் இது வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கான ஒரு கும்பலாகவும் இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. எது எப்படியோ கடற்கரை ஓரங்களில் தொடர்ந்து தொல்லை தந்து கொண்டே இருக்கும் குவைத் இளைஞர்களுக்கு இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இனி வரும் நாட்களில் அந்த ஜெட் ஸ்கையை கொண்டு வந்து பயமுறுத்துறது, நிறைய அந்த அலைகளை எழுப்புறது, அதே மாதிரி நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது நடுவில் கொண்டு வந்து விடுறது, அந்த சத்தத்தை எழுப்புறது, இதை மாதிரி பல விடயங்கள் செய்வாங்க. சிலர் வந்து கையில் இதில் காதில் இருக்கிறத பிடுங்கிட்டு சரி போயிடுவாங்க. இந்த மாதிரி சில விடயங்கள் நடந்து தான் இருக்குது. தயவு செய்து கவனம். அதே மாதிரி கடற்கரை ஓரங்களில், கடற்கரை ஓரம் என்ன பொதுவாகவே அதிவேக சாலையாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகமான சோதனைகள் இருக்கும் அனைத்து பகுதிகளிலையுமே. دخول المسنة أو الخروج منها لخارج البحر، فنهيب فيهم أن التزام ضروري بالسرعة، تفادي للحوادث وحماية لأرواحهم في المبدأ الأول. وعندنا الناس الأطفال والمختلف الأعمار اللي تمارس هواية السباحة على الشاطئ، لابد من قائدين الدراجات البحرية الانتباه للسرعة الآمنة عند الدخول أو الخروج من المسنات، ودورياتنا متواجدة. جميل. ايضا يمكن ذكرت الدراجات البحريه الجيت سكي، ايضا هناك بعض الاشتراطات يمكن المطلوبه. صحيح. لاحظنا ان لازم حملهم الليسن البحري ودفتر الجيت سكي وارتداء سترة النجاة طوال فترة الابحار. لا قدر الله يقلب فيه الجيت سكي او يبتعد عنه من صوب البحر، يكون هو طافي على الماء. واأكد عليهم للمرة الثانية، القانون منع تواجد اي دراجة بحرية بالماء بعد مغيب الشمس. هذه تشكل مخالفة وتؤدي إلى حجز القطعة فورا. فإحنا ما نتهاون بهذا، لأن الدراجة البحرية غير مؤهلة للإبحار ليلا، ما فيها أنواع ملاحية، فنشدد عليهم بهالموضوع. جميل. العقيد بحري على حسب الادراع، يعني ايضا ما شاء الله يمكن الاحصائيات تتواصل يمكن على مدار اليوم. لو تكلمنا كنسبه وتناسب من بدايه الفتره الصيفيه ليومنا هذا، واكيد هناك يمكن رصدتوا درجه بالوعي يمكن. صحيح. من بدايه الصيف وخلال ايام العطله الرسميه والايام الاسبوع من بعد ما المدارس عطلت، تم تحرير بما يقارب 300 مخالفه بحريه وحجز اكثر من 80 قطعه بحريه. لكن في الآونة الأخيرة من بداية الشهر هذا شهر أغسطس لاحظنا انخفاض في عدد. ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா ஓட்டுநர்களே? வண்டியை போட்டுட்டு மாமா அவசரமாக கூப்பிட்டாங்க, பாபா அவசரமாக கூப்பிட்டாருன்னு வண்டி இப்படி ரோட்டு ஓரமாக பார்க்கிங்கில் போடாமல் வண்டி இப்படி ரோட்டு ஓரமாக போட்டு போனீங்கன்னா அதிகாரிகள் வந்து உடனடியாக உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு ஃபோட்டோவை தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைன் அடுத்த சில மணி நேரங்கள்லேயே வந்து விழுந்துடும். அதே போல் தான் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, வண்டியை போட்டுட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி தூக்கம் முழிக்கக்கூடிய நிறைய பேர் ஏதாவது கேப் கிடச்சா கொஞ்சம் வண்டியை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வண்டிக்குள்ளேயே சாஞ்சிருவாங்க, தூக்கத்தில் அப்படியே போயிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, சில நேரங்களில் வந்து பார்த்துட்டு டிரைவர் தெரிகிற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி உடனே தூரத்தில் இருந்தே ஃபைனை போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி நீங்கள் வண்டியை நிறுத்தத்தான் போகிறீங்க அப்படின்னா டபுள் ப்ரெஷரை போட்டு நிறுத்துங்க. சில நேரங்கள் அப்படி நிறுத்தினாலும் கூட நீங்கள் நிறுத்திருக்கிற இடத்தை பொறுத்து இருக்குது. அந்த இடத்துல நிறுத்தவே கூடாது. குறிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையில இந்த சைடில் நிறுத்தவே கூடாது. அதால் தான் அதிகமான டிராஃபிக், ஆம்புலன்ஸ் கூட அவசரத்துக்கு போக முடிகிறதில்ல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதால அதை வந்து கட் அண்ட் ரைட்டாகவே வச்சுருக்கிறாங்க. ஜாபர் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க தயவு செய்து வெளியில் வண்டியை நிறுத்தாதீங்க. அதே மாதிரி
தயவு செய்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதா இருக்கட்டும், குவைட்டுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதா இருக்கட்டும், பல விடயங்கள்லேருந்து நம்மெல்லாம் பாதுகாக்கணும். ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விடயங்கள்லையும் சிந்திச்சு எதாக இருந்தாலும் செயல்படுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.